இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்பில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் இருக்க இன்டர்நெட்டை வந்து நம்ம பிசியில் டெஸ்க்டாப்போட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் பிசியிலேருந்து எப்படி நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டாங்கிள் யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்புக்கு ஒயர்டு கனெக்ஷன் வழியாக அதுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் கொடுப்பாங்க. உங்களோட மொபைலுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நம்ம மொபைலில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுன்னா உங்களோட லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப்பில் ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள அடிப்போங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் செட்டிங்ஸில் போனால் தான் அது கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கிறான்னு செக் பண்ணுறதுக்காக net sketch wlan show drivers இந்த கமெண்ட்டை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்பில் இன்டர்நெட் வந்து ஹாட்ஸ்பாட்டோட யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும். இந்த லிஸ்ட்டில் நமக்கு தேவையானது ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் சப்போர்ட்டடுன்னு இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியமானது. அது வந்து எஸ்ஸில் இருக்கா நோவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஸ்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம கன்டினியூ பண்ணலாம். நோவில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு நாங்கள் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதை பார்த்துருங்க. இப்போ எஸ்ஸில் இருக்குது, ஸோ நாம கன்டினியூ பண்ணலாம். செகண்ட் கமெண்ட், நம்ம இப்போ ஒய்ஃபைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். net sketch wlan set hotspot network mode allow. மோட் அலோவ் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம ஹாட்ஸ்பாட்டை வந்து அலோவ் பண்ணுறோம். அப்புறம் எஸ்எஸ்ஐடி நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ லினோவோன்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து சேம் பாஸ்வேர்டுனா கொடுத்துருவோம். இந்த எஸ்எஸ்ஐடி தான் நம்ம மொபைல் ஏதாவது ஒய்ஃபை சர்ச் பண்ணுவோம். இந்த எஸ்எஸ்ஐடி தான் அதில் வியூ ஆகும். ப்ளஸ் இந்த பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டையும் டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்ஐடி லினோவோ. எஸ்எஸ்ஐடி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதை தான் கொடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு உங்கள் நேம் இல்லைன்னா வேறு ஏதாவது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எஸ்எஸ்ஐடியில் எஸ்எஸ்ஐடி நான் லினோவோன்னு கொடுக்குறேன். லினோவோ. கீனா பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு நம்ம கொடுக்குறோமோ அந்த கீ. நான் பாஸ்வேர்டுன்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாம் வரும். நெட்வொர்க் மோட் ஹேஸ் பீன் அலோவ். ஹாஸ்டட் ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். net sketch wlan start hosted network. ஹாஸ்டட் நெட்வொர்க்னா தான் நம்ம ஹாட்ஸ்பாட்டை தான் ஹாஸ்டட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கமெண்ட்டை போட்டுக்கோங்க. net sketch wlan start hosted network போட்டுட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஹாஸ்டட் நெட்வொர்க் இஸ் ஸ்டார்டட். இப்போ வந்து உங்கள் பிசி வந்து ஒரு ஒய்ஃபை மோடம் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிசியிலேருந்து இப்போ வந்து மொபைலுக்கு நம்ம ஒய்ஃபையை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டிங்ஸ் கூட பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டு இருக்கும். அதில் நம்ம எதில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கோமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது லேப்டாப்பும் ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய்ஃபையை சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து லேண்டில் கனெக்ட் பண்ணிக்கன்னா லேனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஷேரிங்கில் போய்க்கோங்க. ஷேரிங்கில் போய்ட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவில் எந்த இதுக்கு நம்ம ஷேர் பண்ண போகிறோமோ அதையும் சூஸ் பண்ணிட்டு அது மட்டும் கவனமாக கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்கள். எதில் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மூணாவது இருக்க ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் ஒயர்லெஸில் வந்து நம்ம நேம் அதில் வந்து லினோவோ அதில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம
இப்போ வந்து நம்ம மொபைலில் ஒய்ஃபையை ஆன் பண்ணிட்டு நம்மளோட நெட்வொர்க்கை சூஸ் பண்ணி நம்ம இப்போ மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு தேவை முடிஞ்சிருச்சு, மொபைலில் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணணும்னா சேம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்க்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நெட் ஸ்கெட்ச் WLAN நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்ததில் ஸ்டாப் ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா சேம் கம்யூனிஸ்டேஸ்க்கு WLAN ஸ்டார்ட் ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் சர்வீஸ் நோன்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த டாங்கிள் வந்து கடையில் வாங்க கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலைன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நன்றி.